அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நாம் நந்தியம் பெருமானின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். நந்தியம் பெருமானுக்கு திருமலபாடி திருத்தலத்தில் பூத கணங்களின் தலைவர் பதவி கிடைத்தது. பழைய ஆலயங்களில் 9 நந்திகள் இருக்கும். அவை பத்மநந்தி, நாகநந்தி, விநாயக நந்தி, மகாநந்தி, சோமநந்தி, சூரியநந்தி, கருடநந்தி, விஷ்ணுநந்தி, சிவநந்தி ஆகும். கோவை வேங்கடநாத பெருமாள் கோவிலில் நந்தி உள்ளது. ஆந்திராவில் நந்தியாலில் பெரிய நந்தியாக உள்ளது. தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலிலும் பெரிய நந்தி உள்ளது. திருவிடைமருதூர் நந்தி சுதையால் ஆனது. பெங்களூர் பசவன்குடி நந்தி 16 அடி உயரம், 21 அடி நீளம் உடையது. திருக்கலக்குன்றத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஓரகடத்தில் நந்தி புலித்தோலுடன் உள்ளது. திருநாகேஸ்வரத்தில் நந்தி வாளுடன் உள்ளது. திருமார்பேறு திருத்தலத்தில் கோபுரத்தின் கீழ் நந்தி மனித உருவில் உள்ளது. திருக்கழுக்குன்றம் அருகே திருமலை கிராமம் பெரியாண்டான் கோவிலில் மனித உடல், காளையின் தலை. இந்திரநந்தி கோவிலுக்கு வெளியே இருக்கும் வேத நந்தி சுதை மற்றும் கண்ணம்பால் ஆனது. ஆன்ம நந்தி கொடிமரத்திற்கு அருகில் இருக்கும். திருமநந்தி சிறு நந்தியாக இருக்கும். நாசிக் பஞ்சவடிவு கபாலீஸ்வரர் கோயில் நந்தி சன்னதி இல்லை. நாகப்பட்டினத்தில் நந்தி சற்றே திரும்பி இடது கண்ணால் சிவனையும் வலது கண்ணால் அம்பிகையையும் பார்க்கின்றார். திருமலபாடியில் நடைபெறும் நந்தி கல்யாணத்திற்கு திருப்பலத்திலிருந்து பழங்களும், திருப்பூந்துரத்திலிருந்து பூக்களும், திருநெய்தானத்திலிருந்து நெய்யும், திருச்சோற்றுத்துறையிலிருந்து உணவும், திருவேதிக்குடியிலிருந்து வேதியர்களும் வந்ததாக ஐதீகம். பிரதோஷத்தன்று நந்தியின் இரு கொம்பினிடையே மூலவரை தரிசிப்பதே விசேஷமாகும். திருப்பூன்கூரில் நந்தினாருக்காகவும், பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் ஞானசம்பந்தருக்காகவும், திருப்பூந்துரத்தில் ஞானசம்பந்தருக்காகவும் நந்தி விலகியுள்ளது. கீழ்வேலூர் அஞ்சுவட்டத்தம்மன் கோவிலிலும் நந்தி விலகியுள்ளது. கன்னியாகுமரி திருப்பரப்பில் நந்தி ஒதுங்கியுள்ளது. திருவள்ளத்தில் கஞ்சன் என்கிற அசுரனை கொன்று வாசல் பக்கம் திரும்பியுள்ளது.